Welcome back to my channel. This is Singer 9900T thread cutter sieving machine, updated version of 9900 updated version. This is a Singer 9900 thread cutting machine. Thread நூல் வந்து அதுவே கட் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் functions வந்து when compared to the 9900 same function, but little difference. The main difference என்னன்னு பார்த்தீங்கன்னா நூலை மட்டும்தான் கட் பண்ணிக்கும். நம்ம ஃபுட் கண்ட்ரோலில் வந்து பேக் சைட் ப்ரெஸ் பண்ணோம்னா த்ரெட் வந்து கட் பண்ணிடும். இப்போ பாருங்கள், மிஷின் பவர் ஆன் பண்ணியாச்சு. பவர் ஆன் பண்ணோம்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். இது இப்படி இருந்தோம்னா இது நார்மல் மோடு. சப்போஸ் நம்ம கேபிள் ஏதாவது டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம், நூல் ஏதாவது மாட்டிகிட்டு இருந்தது, அந்த மாதிரினா மிஷினில் வந்து எரர் கோட் காட்டும், E1 E17 அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இதில் வந்து அப் டவுன் ஏரோ இருக்குது. அப்னா ஸ்பீட் இன்க்ரீஸ், டவுன் ஏரோ இண்டிகேட்ஸ் ஸ்பீட் டிக்ரீஸ். அண்ட் கட்டர் சிம்பிள் இண்டிகேட் கட்டர் ஆன். இஃப் யூ ஒரு முறை அழுத்தினோம்னா கட்டர் ஆன் ஆகும், கட்டர் ஆஃப் ஆகும். நம்ம கட்டர் ஆஃப் பண்ணி வச்சோம்னா பெடலை வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது கட்டர் ஒர்க் ஆகாது. கட்டர் ஆன் பண்ணி வச்சோம்னா கட்டர் ஒர்க் ஆகும், மிஷின் த்ரெட் கட் ஆகும். அண்ட் இதில் நீடில் அப் டவுன் இருக்குது. இதில் நீடில் பட்டன் இருக்கும். அந்த நீடில் பட்டனில் நம்ம மிஷின் ஸ்டாப் பண்ணும்போது மேலே நிற்கணுன்னா நீடில் வந்து அப்பில் செட் பண்ணி வைக்கணும். அந்த பட்டன் ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்பு டவுன் இண்டிகேட் பண்ணும். இது பாருங்கள் கேபிள். இந்த கேபிள் வந்து இதோடைய லாக் வந்து பாடி சைடு இருக்குது, மிஷினுடைய ஹெட் சைடு இருக்குது. ஹெட் சைடு இருக்கும். நார்மல் 9900 பார்த்தீங்கன்னா வெளி சைடு இருக்கும். அதுக்காக தான் இதை காட்டுறேன். உள் சைடு இருக்கும், அந்த பக்கம் பாடி சைடு மிஷினுடைய ஹெட் சைடு திருப்பி போடணும். அண்ட் இதோடைய வியூ இது பார்த்திங்கன்னா டேபிள் வந்து இது வந்து ஸ்லோப்பாக கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா துணியெல்லாம் வலிக்கிட்டு கீழே போகுது அப்படின்ற கஸ்டமருடைய ஃபீட்பேக்காக டேபிள் வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஸ்கேலை வந்து கொடுத்துருக்காங்க கிரே கலரில். இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஸ்டீல் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது when compared to the 9900 series. This is different series trimmer machine. அண்ட் 9900 பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் வந்துச்சு. 9900 YT, திஸ் இஸ் 3 ட்ரிம்மர் மாடல். Y இஸ் நியூ வெர்ஷன் ஆஃப் 9900 மாடல். இதில் லோ, மீடியம், ஹைட், இது இதில் 3 டைப் ஆஃப் மோட்ஸ் ஆஃப் லைட். நமக்கு பவர் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நீடில் அப் டவுன் பொசிஷன் ஆஃப் ஸ்டிச் ஃபங்க்ஷன், அது நேம், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா பாபின் வைண்டர், ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் வைண்ட் த பாபின். இது பார்த்திங்கன்னா ரிவர்ஸ், நம்ம ரிவர்ஸ் ஃபீட் நான் இதில் ப்ரெஸ் பண்ணோம்னா ரிவர்ஸ் போவோம் கிளாத்து. இது பார்த்திங்கன்னா ஸ்டிச் லென்த் அட்ஜஸ்டர், ஸ்டிச்சுடைய லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி இது டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இது நீ லிஃப்டர். இது நீ லிஃப்டர் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ப்ரெஷர் ஃபுட், குதிரை அப்படி சொல்லுவாங்களே, அது வந்து கைடு அப்படி சொல்லுவாங்க ஒரு சிலர். அது வந்து மேலே போகிறதுக்கானது நீ லிஃப்டர், தொடத்தட்டி அப்படி சொல்லுவாங்க. இது பாருங்கள் டேங்க். ஆயில் லெவல் வந்து எப்போவுமே ஆயில் தான் இருக்கணும். ஆயில் வந்து ஒயிட் கலராக இருக்கும். நம்ம ஒரு டார்க் எல்லோயிஷாக மாறிடுச்சுன்னா நம்ம ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிடணும். அப்போ தான் மிஷின் வந்து ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ண முடியும். இதோடைய மெயின்டெனன்ஸுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் தான். இது பாருங்கள், இதுதான் யூபிடி, அண்டர் ட்ரிம்மர் மிஷின். அதான் யூபிடி கொடுத்துருக்காங்க. இதுதான் யூபிடி. இதுதான் நார்மல் மிஷினில் இது இருக்காது. இது ஆயிலுடைய பம்ப். இந்த வழியாக தான் ஆயில் வந்து மிஷினுக்கு சர்க்குலேட் ஆகும். இந்த பிளேடும் கொடுத்துருப்பாங்க. யூபிடி த்ரெட் கட் ஆகுதில்ல, அதோடைய பிளேட் தான் இது. ஷட்டில் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்பஞ்செல்லாம் இருக்குது பாருங்கள், ஸ்பாஞ்ச் மாதிரி, அதெல்லாம் நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்பாஞ்ச் மூலிமா ஆயில் சர்க்குலேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார்